Hi friends, welcome to Yashikar. என்னாச்சு இந்த சீரியலில் ஒவ்வொருத்தராக வந்து சீரியலை விட்டு விலகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ், கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு நடிகை வந்து இந்த சீரியலை விட்டு விலகினாங்க. கொஞ்ச நாள் கூட சொல்ல முடியாது, ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் விலகினாங்க. அடுத்து இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் சேம் சீரியல்லையே நடந்திருக்கு. என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆனந்தராகம் சீரியல் ஓடிட்டுருக்கு இல்லையா சன் டிவியில், அந்த சீரியலில் தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. சிவரஞ்சனி மேம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் கேரக்டரில் வந்து இவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆனவங்களும் வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான். சங்கீதா அவங்க வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் ரீசெண்டாக தான் நடந்துச்சு. இப்போ சிவரஞ்சனி மேம் இவங்களுமே வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தெரியலை. இப்போ இவங்களோட கேரக்டரில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது யார் அப்படின்னா, ரொம்பவே பாப்புலரான ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தான். இவங்க வந்து சாய் மாதவி. இவங்க ஆல்ரெடி நம்மளோட சன் டிவியில் 1-2 சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிடிச்சமான இனியா சீரியலில் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸ்லையும் ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிட்ருக்காங்க. இவங்க தான் இப்போ ஆனந்தராகம் சீரியலில் சிவரஞ்சனி மேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 நெகட்டிவ் லீடும் வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தெரியலை. இப்போ இவங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இவங்க தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அடுத்தடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.